ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து பெட்டி மூவி ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெட்டி ரோஸ்ட். இத ரோஸ்ட்னு சொல்றதை விட புலம்பல்னு சொல்லலாம். ஏன்னா பெட்டி படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் தான், அத கமர்ஷியலா பண்றங்கிற பேர்ல நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. பீ மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டீங்க. போட்டதுக்கு அப்புறம் எனக்கே பீ மட்டும் போட்டு போறீங்களா? இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா 2016 ஒலிம்பிக்ல இந்தியா வந்துட்டு 2 மெடல் வாங்கியிருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. Congratulations sir. This time we won 2 medals. சரிக்கறடி வெக்கமா இல்ல? இத்தனை கோடி மக்கள் இருக்கிற இடத்துல மக்கள் வாழ்ற இந்தியால 2 மெடல் தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு நீ சந்தோஷப்படுற வெக்கமா இல்ல அப்படின்னு திட்டாரு. உன் ஃபேவரட் கேம் என்னன்னு கேட்டா டெம்பிள் ரன்னு சொல்றான், கேண்டி கிரஷ்னு சொல்றான். லூடோ வாய்ப்பு கொடுத்தா ஏன் சொல்ல போறான்? பிளே கிரவுண்ட் உள்ளங்கைக்குள்ள லூடோ இருக்கு, சிஓசி இருக்கு, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இதெல்லாம் இருக்கு. எனக்கு வருத்தம்பா. டோர்னமெண்ட் நடத்துறாங்க, வாய்ப்பு கிடைக்குது. நீங்க ஏதாவது சொல்யூஷனோட வரலன்னா ஒண்ணு நல்ல பிளேயர்ஸை கொண்டு வாங்க, இல்லைன்னா இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஒதுக்குற ஃபண்டை வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சருக்கும் டிஃபென்ஸுக்கும் ஒதுக்கிடுவேன். அப்புறம் உங்களுக்கு வேலையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, போகடா. நாட்டுல இருக்கிற எல்லா அகாடமியும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அடிச்சு வாட்டிடுறாங்க. காளி என்ன வாடி குத்துட்டு மாதிரி தான். போய் முட்டை போண்டாவுக்கு மாவு பேச. இப்போ இதுக்கான சொல்யூஷனை தேடி போறாங்க. இல்ல அக்ரிகல்ச்சர் ஆந்திரால ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி போட்டிகள் சொல்றாங்க. நடக்குது. அங்க நம்ம ஆளு போறாரு. என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார். என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார். பெத்தியா அங்க போயிட்டு உன்னோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்டா எவனை கேட்டாலும் பெத்தி பெத்தி எல்லா பெத்தி, ஸ்போர்ட்ஸ்லயுமே பெத்தி, நம்பர் ஒன் பெத்தின்னு அவரு. இருக்காங்க. நாடானி சொன்னா நாடானி ரய்ய பெட்டி இங்க எந்த பையன் கிட்ட கேட்டாலும் ஃபேவரட் பிளே மாறுதே தவிர ஃபேவரட் பிளேயர் மாறலையே. எவனை கேட்டாலும் பெத்தி பெத்தினே சொல்றாங்க. யார் அவரு எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. சார் நீங்க உட்கார்ந்து இருக்க கல்லு பேர் கூட பெத்தி தான் சார். கல்லு பேரு பெத்தியா? என்னடா சொல்றீங்க? பெத்தி சிஸ் அடிச்சதுல பந்துங்க விழுந்ததுல அவங்க அம்மா இந்த பேர் வச்சோம். சார் பெத்தி ஒரு 6 அடிச்சான், அந்த கல்லு இந்த பந்துல வந்துச்சு. அந்த பந்து இந்த கல்ல வந்துச்சு. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இந்த கிரவுண்ட்ல இருந்து அடிச்சா பால் இங்க தானே விழும். இது ஒரு நல்ல சார் அவன் அடிச்சது இந்த கிரவுண்ட்ல இருந்து இல்ல சார். இந்த கிரவுண்ட் இல்ல சார், பக்கத்து அந்த கிரவுண்டா? கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் இல்ல சார், அந்த கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் இல்ல சார், அந்த கிரவுண்ட். எங்கயா என்னயா போயிட்டே இருந்தா எப்படிடா? எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஆச்சு? அந்த கிரவுண்ட் அந்த கிரவுண்ட். படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே இருக்கு. ஓவர் பில்டப். பிடிக்கலன்னு நான் சொல்லல, பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். படத்துல பைத்தியக்காரன் இல்ல, நம்ம தான் பைத்தியக்காரன். கலாய்க்கல, கலாய்க்கிற அளவுக்கு இல்லன்னு சொல்றேன். அதாவதுங்க படம் பார்த்து அப்படி ஆயிட்டாரா? தாண்டி 6 அடிச்சிருக்காராம். 3 கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து அடிச்சான் சார். இவன் தான் ஊர் ஃபுல்லா கதை விட்டு இருக்கான். 3 கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து அடிச்சான் சார். நீ பார்த்த செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. சரி ஓகே, இந்த கிரவுண்ட் இல்லங்க அந்த கிரவுண்ட் சொன்னா கூட ஓரளவு நம்பலாம். ஓரானுங்க போறா போயிட்டே 10 இருக்காங்க. கிரவுண்டுக்கு. என்னென்னமோ சொல்றான் விஜய். இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பி இருப்பேன். இந்த தெலுங்கு சினிமால என்ன மாறினாலும் இந்த ஓவர் பில்டப் மட்டும் மாறவே மாறாது போல. பில்டப் கொடுக்கறதுனே ஒரு ஆளை வச்சுட்டாங்க. வேற பர்மனண்டா போட்டாங்க. பெத்திய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கார்ல போக கூடாது சார், கால் வலிக்க நடந்து போகணும். இப்ப நம்ம பாலாண்டி சொல்ற கதை கேட்டுக்கிட்டே மலை ஏறிட்டு இருக்காங்க. சுத்துப்பட்டு 10-15 ஊர்கள் ஓ, கதை சொல்றதுக்கு நடக்க வச்சு கூட்டிட்டு போய் மாதிரி விளையாடுவாங்க சார். இப்ப இந்த பிளாஷ்பேக் 1990ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ட்ரி. பெத்தி எப்படிப்பட்ட ஒரு ஆட்டக்காரனா, அவன் பேட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சா அந்த ஷாட் கிரிக்கெட்ல கிடையாதுடா. இப்ப நிறைய படங்கள்லாம் பார்த்து பார்த்து பில்டப் நமக்கே வர ஆரம்பிச்சு. ஓ இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. பாரியா விட்டா அவங்க கிட்டே போய் அடிப்பாங்க. இதெல்லாம் நீ ரீல்ஸ்ல பார்க்கல, பார்த்து அவ்வளவுதான். இன்னுமா என்ன தெரியல. அடிக்கிறத தவிர என்னென்னவோ வருது. இந்த சோட்டா Copyrights வாங்குனீங்களா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்ல, அதுல அடிக்கிற ஷாட் தானே இது. அதே டெய்லர் அதே வாடகை. ஐயே. என்னடா இது? இது மேனரிசமா? இவன் என்ன சொல்ல வரானே தெரியலடா. அடுத்து ஹீரோயின் என்ட்ரி. இந்த படத்துல ஹீரோயின் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா கிளாமருக்காக மட்டும்தான். நோ இருமடி ஹீரோயின் வச்சு நல்லா பண்ற மாதிரி.
கிளாமர் காட்டலாம், ஆனா கிளாமர் மட்டுமே காட்டிட்டு கூடாது. திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. இப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாரு. கண்ணையே தேவையில்லாத கண்ணு. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சீஃப் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே அத பண்றாரு. ஆட அலங்காரமே தேவையில்லாத அழுத்து சிக்கிரிலேவா. ஆஹா, காம பார்வையால இருக்கு. அம்மாடி காம பார்வையாளருக்கு இவன் பண்றதுனா ஹீரோ பேசுற மாதிரி இல்லையே. ஒரு தடையாச்சும் இருக்கு கட்டி பிடிக்கணும்ல. கட்டி பிடிக்கணுமா? என்னன்னு சொல்ற? இதுக்கு பேர் இதெல்லாம் வில்லன் டயலாக்யா? காஜிடா. அதுக்காகதான் ஒரு வாட்டி கூட முடிச்சிடணும்ல. டேய் உன் காஜி கோரா இதே வில்லன் பேசியிருந்தா அவனை வந்து காஜின்றது, ஹீரோ பேசினா ஒரு லவ். இப்ப நம்ம ஹீரோக்கு காஜி முச்சி காதல் முத்தி போய் அந்த ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அச்சியம்மல பாத்தர்ல இருந்து பெத்தி சூடாயிட்டாம்ல. சூடாயிட்டானா? என்னடா இது? அதெல்லாம் காஜி இருக்கலாம் தான், ஆனா காஜி மட்டுமே இருக்கக்கூடாது இல்ல. பொம்பளை வெறி புடிச்சு போய் அம்மானுக்கு டைலாக் அப்படி வச்சுக்கிறாங்களா? பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க பெண்ணு பொழந்துற பாத்துக்க. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். ரூமில் தனியாக இருந்த பெண்ணிடம் லைட்டை அணைத்துவிட்டு அந்த இளைஞர் முத்தம் கொடுத்து விட்டார். ஐயோ அம்மா முத்தம் கொடுத்துட்டான்டா என்று அந்த பெண் அலறினாள். பெத்தி வந்துட்டு இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த லவ்வ வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னதுமே கிடையாது, ஒன் சைடு லவ் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கிஸ் பண்ணிடுறான். நீ தப்பானவன் இல்லடா, நீ தப்பானவன் தான். ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை தொடுறதே தப்பு. நீ என்னடா கிஸ் அடிச்சிட்டு இருக்க? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சீனை லவ் சீன் வேற எடுத்திருக்காங்க. செம கேவலமா இருந்துச்சு. கேட்டா தெரியாம போயிடுச்சு. இப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலமா இருந்துச்சு. யாரா நீங்க? இதே விஷயத்த ஒரு வில்லன் பண்ணியிருந்தா அது வந்து அபியூஸ் ஹராஸ்மெண்ட், அதே ஹீரோ பண்ணியிருந்தா காதல், ஹீரோயிசம், பரிசுத்த காதல். தெரியாம இழுத்தாரு. அவங்க ரொட்டேட் பண்ணி வந்து விட்டாங்க. இவர் வீடு குனிந்து போய் அவரை இழுத்தது தப்பு. ஹீரோயினோட அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அதனால ஹீரோயின் வந்துட்டு பிரச்சாரம் பண்றாங்க. உங்க விரல்ல வச்சிருக்க மையையும் உள்ள இறங்குற சரக்கையும் வச்சு இப்ப வில்லனுங்க என்ன பண்றாங்கன்னா சொல்ற மாதிரியே சரியில்லை. ஸ்டேஜ்ல வச்சு சரக்கெல்லாம் இப்படிதானே சொல்லுவாங்க. அப்பதான் டக்குன்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திறாரு. இப்ப ஹீரோயின் அசிங்கப்படுத்த நினைச்சா அந்த வில்லன் கேங்க ஹீரோ அசிங்கப்படுத்த போறாரு. இவர் அசிங்கமே பத்தல. வாயில டார்ச் லைட் வச்சுட்டே வருவாரு. என்னடா கிறுக்குத்தனமா இருக்கே நீங்க கேட்காதீங்க. அது வந்துட்டு அவரோட ஃபேஸ் வந்து தெரியக்கூடாதான். ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னா ஏதாவது மூஞ்ச மூடிட்டு ஏதாவது மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு இல்ல ஏதாவது துண்டு கிண்டு கட்டிட்டு போலாம். இந்த கரை படத்துல தனுஷ் கூட பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அவசரத்துக்கு என்ன கிடைக்குதோ அதானே சார். என்ன பண்றானா டார்ச் லைட் வச்சு போறான். அவசரத்துக்கு டார்ச் கிடைக்குது பாத்தியா? அதான் இது. அப்புறம் ஃபேஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிராங்க. இதுக்கு நீ சும்மாவே போயிருக்கலாம்டா. மரியாதை போச்சேடா உங்களால. அச்சியம்மா பாவாட நாட வார்த்தை செருக்கி உடை. வில்லன் கேங் பண்ணது ஒரு கேவலமான விஷயம் தான், ஆனா அதுக்கு முன்னாடி சீன்ல நீ பண்ணதுமே ஒரு கேவலமான விஷயம் தான்டா. நீ நல்லவன், நான் கெட்டவன். இது தப்புன்னு தெரிஞ்ச உனக்கு அது தப்புன்னு தெரியலடா. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். பெத்தி வந்துட்டு ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவரு. அந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு பேரே கிடையாது. ஒரு மலைக்கு கீழ இருக்கிறதுனால எங்களை எல்லாரும் மலையடிவாரத்துக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அங்க வாழ்ற மக்களுக்குமே எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இந்த ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எந்த ஒரு ஐடியும் கிடையாது. அது என்ன காரணம்னா எங்க ஊரு பேரே நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இல்லைங்க சார். அப்பள சூரியாக ஜெகபதி பாபு வராரு. இதுக்காக அப்பள சூரி என்ன பண்றாருன்னா அந்த கிராம வழியா ஒரு ட்ரெயின் ஒன்று போவோம், அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. போறப்பு இறப்பு செய்தி தெரியணும்னாலும் போக்குவரத்து சௌகரியம் இருக்கணும்ல. இப்படி இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு போக்குவரத்து வசதி வந்துச்சுன்னா அந்த ஊருக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லா அடிப்படை வசதிக்குமே நடக்கும் அப்படின்ட்டு நம்ம அப்பள சூரி நம்புறாரு. கடைசியில ட்ராக்ல போய் நின்னுடுவாரு. அப்பயாச்சும் நிறுத்துவானுங்க பார்த்தா அப்பயும் நிறுத்தல, அடிச்சு தூக்கிடுறானுங்க. நானும் ஜெகபதி பாபுவோட நிறைய படங்கள் பார்த்திருக்கேன், ஆனா இந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து நல்லாவே இருக்கும். ஒருத்தன் மனுஷன் செத்து நிக்கிற அடி பத்தியடா சிரிக்கிறேன். இப்படி வாழ்றது தான் தப்பு லெபத்தி. தூக்கி போடுவாங்க 10 கிலோமீட்டர் பறக்குறாரு இல்ல. கொடுக்க மாட்டேன்னு போலீஸ் சொல்றாங்க. உரியோட உடம்ப எங்ககிட்ட கொடுத்துருங்க சார், நாங்க போயிடுறோம். அப்ப கவர்மெண்ட் ஐடி இறந்துட்டாரா? கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் நீ சிரிச்ச. எங்க ஊருக்கு எடுத்துட்டு ட்ரெயின்ல அடிபட்டு இருக்கு. எங்க அப்பள சூரிய அனாதை போன கிடையாது. ட்ரெயின்ல தான்டா பட்டிருச்சு, காப்பாத்துறப்போ போறாரு. அவர்தான் தூக்கி போட்டது. அவனை புடிங்கடா.
இதெல்லாம் அவரும் பண்ணாரு. வரும் பணத்தை வச்சுட்டே சண்டை போடுவாங்க. யோ 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 ஆல்ரெடி ட்ரெயின்ல அடிபட்ட பாடி அது, ஏற்கனவே சலஞ்சுதான் இருக்கு, அதை வச்சுட்டு சுத்தி சுத்தி சண்டை போடுறாரு. போலீஸ் அடிக்க வராங்க, பணத்தை வச்சு தடுக்கிறாரு. ஐயா டார்க் காமெடி எப்படியே சிரிக்குது. ஐயோ அப்பள சூரிய போட்டு நொறுக்குறீங்களா? ஏன்னா செத்த பிறகு சாவடிக்கிறீங்க போட்டு. சீரியஸ் சீனா காமெடி சீனா. இப்போதான் ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு, நமக்கு இந்த கிரிக்கெட்னா வேலைக்கு ஆகாது, குஸ்தியில இறங்கலாம் அப்படின்னு குஸ்தியில குதிச்சிட்டாரு. குஸ்தி எங்க ஊருக்கு அடையாளத்தை கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த படம் சார்பட்டா பரம்பரையா மாறுது. அதுக்கு எந்த ட்ரைனிங் இல்லாம வராரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் இவன் கதை கேட்டுட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் கதை கேட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போறான்? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அண்ணன் மாதிரி தலராம நங்கு நங்கு நடந்து வா. அதாவது ஹீரோயின் கிஸ் குத்ததெல்லாம் நீ பார்த்து சொல்லுங்க கதை. தொட்டில தண்ணி நிரப்பு போ. இந்த சீன் வந்து எடுபடி வேலை மட்டும் தான் செய்யறானே தவிர குஸ்தி கத்துக்கிற மாதிரி தெரியல. நான் போட்டுமா? உனக்கு என்ன நேரம் கிடக்கு? வெளியில லோடு வந்திருக்கு, போய் இறக்கி போ. நமக்குன்னு இதெல்லாம் பிராக்டிஸ் செய்ய. இவனை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுவான். நான் எடுபடி புரான், நான் எடுபடி வேலை தான் பாக்குறேன், எல்லா வேலையும் செய்வேன். ஜாக்கி சான் பார்த்துட்டு இதான் வருது. புரானா பிடிப்பேன். நான் வந்து ஒரு துடுப்பு மாதிரி, அண்ணனுக்கு எப்பவுமே இதே துடிப்பா நின்னுகிட்டே இருப்பேன். எடுப்பு துடுப்பு பயலுகடா, எடுபுடி பயலுகடா. இடையில கத்துக்கலாம்னு பார்த்தா விடவும் மாட்டான். நீ கத்துக்கிட்டா யாரா வேலை செய்யறது? இருக்கியா போறியா? ஒரு நாள் பெத்தி வந்து கடுப்பாயிட்டான். வந்த பிறந்த எடுபடி வேலை செய்ய வைக்கீங்க. அதேதான் கரத்தை கிட்டியா. நான் உங்களுக்கு கூலிக்காரனா ஆட்டக்காரனா? இவனுக்கு உண்மை தெரிஞ்சிட்டு போல ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். இது மூட்டை இல்லல, கால் புட்டு மிடி. இதோட நீ பண்ணது பிராக்டிஸ். நான் உன்னை எடுபடி வேலை செய்ய வைக்கலன்னு நினைச்சிட்டியா? நீ செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் குஸ்தி இருக்குடா. ஆமா கரத்தை கிட்டேதான். நீ மாடு மேய்க்கிறதுலயும் சரி, நீ அந்த மாட்டு சாணத்தை அழுறதுலயும் சரி, நீ தண்ணி தூக்குறதுலயும் சரி, நீ அந்த மூட்டை பிரட்டி போறதுலயும் சரி, எல்லாத்துலயுமே குஸ்தி இருக்குடா. மசாஜ் பண்ணதுல என்ன குஸ்தி இருக்குதா எனக்கு? எதையோ சொல்லி சமாளிச்சிட்டான்டா. இப்படியே இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை போறா வரையும் கவர்த்திட்டான். அது மட்டும் இல்ல, நீ எனக்கு டெய்லி மசாஜ் பண்ணுவீல, அதுலயும் அதான் எப்படி சொல்லுங்க. சூப்பர். இந்த பெண்கள் எல்லாம் வீட்டு வேலை செஞ்சா அது ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்லி ஏமாத்துவாங்கல. குனிஞ்சு நிமிந்து கூட்டுறது, துணி துவைக்கிறது, மாவாட்டுறது, மாப்பு போடுறதா, இவ்வளவு சொல்றீங்களே, இதெல்லாத்தையும் நீங்க பண்ணலாம்ல. எப்படி சமாளிக்குது பாரு நாய். இந்த மாதிரி தான் நம்ம ரங்கமாத்தியார் சொல்லி சமாளிக்கிறாரு. அண்டா தண்ணியை தூக்கி ஊத்துனது தூக்கு பிடி. இந்த சீனா கூட நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேற ஒண்ணும் இல்ல, கராத்தே. குங்ஃபு நாம செய்யற எல்லாத்துலயுமே இருக்கு ஷோன்ட்ரி. நீ உன்னோட ஜாக்கெட்டை போடுறதுலயும் இருக்கு, அதை கட்டுறதுலயும் இருக்கு. அப்ப இவர்கிட்ட யாரு குஸ்திக்கத்துக்கு வந்தாலும் பேசிக் சொல்லி தர மாட்டாரு, எடுபடி வேலை தான் வாங்குவாரு. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி. 1 hour later. அப்பா ஒரு பிரேக் எடுத்தாச்சு. காலையில ஆரம்பிச்சது, இப்ப நைட் ஆயிடுச்சு. இந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ள செத்துருவோம் போல. உன்னை புடிச்சது விடாது. இதான் இன்ட்ரோவலா? பின்னாலே வா. இதோ வந்துச்சு சாமி. இப்ப குஸ்தி நல்லா கத்துக்கிட்டான், கத்துக்கிட்டு போஸ்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, இதெல்லாம் ஜெயிச்ச பிறகு கொடுக்கணும்ப்பா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்க கூடாது. என்னடா நல்லா போயிடுன்னு பார்த்தா அப்பதான் ஹீரோயின் வராங்க. எதுக்கு? இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட மானத்தை காப்பாத்தினார்ல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. ஒரு உதவி, எவனோ ஒருத்தன் என் விருப்பத்தை கேட்காம முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். அது என்ன உதவினா, ஒரு பொறுக்கி பையன் இருட்டுல வந்துட்டு என்னோட வாயை கடிச்சிட்டான், அவனை கண்டுபிடிச்சு செருப்பாலே அடிக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, போ நீ கழுவு. அப்படியே பேசி அவ ஸ்லிப் ஆகி விட இவரு டக்குன்னு போய் பிடிக்க, அதே புடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க. இவன் தான் அன்னைக்கு முத்தம் கொடுத்தான். இது ஏதோ சிம்பு படத்துல வரி அந்த மாதிரி சீன். கை மாதிரி அதே கைகள், அதே ட்ரீமர்ல பார்த்தோம். அதே ஒல்லியான பொண்ணு, அதே பொட்டு, அதே அழகான முடி. இதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிராங்களாம். நான் தானே தெரிஞ்சு போச்சுல, இப்ப என்ன செய்யலாம் சொல்லு.
அப்போ தப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்க. பொறுமை அவனுக்கு வலிக்க போகுது. டேய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம முத்தம் கொடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதல்ல? நல்ல கேள்வி. அதுக்கு தான் சொன்னேன் நல்ல கேள்வி. என்ன ஆன்சர் பண்றாரு பாப்போம். தப்பு இல்ல. நல்ல கேள்வி. இதுக்கு கொடுப்பாம் பாருங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒருத்தன் காதலிக்கேனே பூவை கொடுத்து சொல்லுவா, ஒருத்தன் கடிதம் கொடுத்து சொல்லுவா. ஒரு சில பேரு பூவை கொடுத்து சொல்லுவாங்க, ஒரு சில பேரு லெட்டர் கொடுத்து சொல்லுவாங்க, ஒரு சில பேரு gift கொடுத்து சொல்லுவாங்க. இந்த பெத்தி பயலுக்கு முத்தம் கொடுத்தாதான் காதல். அவன் இப்படிதான் சொல்லுவா. சைக்கோ இதான் என்னோட காதல். இதான் நான் இப்படிதான் வளர்ந்த. இதான் என் வாழ்க்கை. கொஞ்ச நேரத்துல ஒரு காஜி சீனை காதல் சீனா ஆக்கிட்டீங்களடா. படையடி வார்த்தைக்காரனுக்கு இதான் காதல். இதுதான் எனக்கு தெரிஞ்ச காதல். இதுக்கு பேர் காதல் இல்லடா, மொல்ல மாதிரித்தனம் முடிச்சாக்கித்தனம். இந்த அச்சியம்மாவை தொட்டதான் முழுமை அடைஞ்ச மாதிரி. என்ன ஒத்துக்கிச்சு? என்னடா இது? சாந்தம். இது வில்லன் கொடுத்த கம்முன்னு இருப்பீங்களா காதல்னு? என்னடி இது? அடுத்து ஒரு குஸ்தி போட்டி நடக்கும். அதுல கலையரசன் கேரக்டர் மாதிரியே வாத்தியார் கூட ஒருத்தர் இருப்பாரு. நீ இருலே பத்ரா அதி நீ கட்ல லங்கோட்டா. வீரபத்ராவை இறக்காம ஹீரோவை இறக்கிடுவாங்க. டேய் வா. அதே மாதிரிதான். நீலவா. டேய் கபில வா. அதுலயே வீரபத்ராக்கு சம காண்டாயிடும். இப்ப பெத்தி பேரை சொன்னதும் எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ஆட்டோ புலி கூட ஆட சொல்லுதியா? அதே சீன் தான் அப்படியே எடுத்துக்கறாங்க. மாதிரிதான். ஆனா இந்த மலசாதி பயல ஜெயிச்சாலும் மதிப்பு இருக்காது. இவ்வளவு கலாய்க்கிறாங்களே, இப்ப ஹீரோ ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம். நீங்க ஒத்தால வர வேணாம்டா, 2 பேரா வாங்க, உங்க 2 பேரையும் நான் அடிச்சு தூக்குறேன். அவ ஒத்தையில ஜெயிக்க முடியாது நினைச்சா ஜோடியா இன்னொருத்தன் அனுப்புறேன். உன்னை அடிச்சு நாத்துக்கிறேன்டா. இதான் சரியான நேரம். நாம இந்த சில்லறை தாண்டி போறோம். இதுல என்னடா பெருமை இருக்கு? அதுல என்னடா பெருமை? ஏயா மால் தட்டிக்கணும் ஒத்ததான் அனுப்பணும். ஒருத்தன் கூட 2 பேர் மோத போறீங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? அதுலயே அவன் தான் வின்னுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டா கூட இது எப்படா வெளில போய் சொல்லுவீங்க? இல்ல நாங்க 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிட்டோம், நாங்க தான் ஜெயிச்சோம். குஸ்தியையும் கிரிக்கெட்டையும் மிக்ஸ் பண்ணி விளையாடுவாரு. ஐயா அது கிரிக்கெட்டே இல்ல முதல்ல. அது கிரிக்கெட் நல்லா இருக்கும். இப்ப கதை சொல்றவங்க மட்டும் இல்ல, கதை கேக்குறவனும் அவர் உணர்ச்சிவச ஆயிட்டாரு. ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு வந்து கோபிகாட் புடியில தூக்கி வீசுடா. அடுத்து நீ தான் பில்ட் அப் பண்ண போறன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் ஆகி நேஷனல் வரைக்கும் போயிட்டாரு. அவனே உன்னை நேஷனலுக்கு செலக்ட் பண்றானே. நேஷனல்ல செலக்ட் ஆனதுனால ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அடுத்தது நேஷனல். யார் வந்து பார்த்தா எப்படி நேஷனல் போச்சு? நீங்க என்னடா செலக்ட் ஆனதுக்கே வைக்கிறீங்களாடா? நீ ஜெயிச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண முடியல. அத விட்டு நீ வரும்போது என்ன பண்ணிட்டு வந்தா? இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு சாங் வருது. இது எதுக்கு வருது, என்ன இழவனே தெரியல. தஞ்சை பெரிய கோவில் வளாகத்திற்குள் பட்டு கட்டி மல்லிகைப்பூ கொண்ட வச்சு சிங்கப்பூர் சீமாட்டி மனச எடுத்தா. ஏதாவது ஒரு வகையில கிளாமரா காட்டிட்டே இருக்காங்கயா. இந்த சாங்னா முடிஞ்ச பிறகு வீரபத்ரன் நேஷனல் செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இருக்க வேண்டிய இடம் பரவாயில்ல, நீயாவது இருக்கியே. அப்படியே நல்லவ மாதிரியே பேசிக்கிட்டு ஹீரோட காலை உடைச்சிருவான். இப்ப அந்த உடஞ்ச காலோட குஸ்தி விளையாடுவாரு. ஆனா விளையாடும் போது இன்னும் நல்லா டேமேஜ் ஆயிடும். இந்த சீன் கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கும், ஒரு மாசா தான் இருந்துச்சு. எப்படியோ செமி ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருவாரு, ஆனா ஃபைனல்ஸ் விளையாட முடியாது. உங்க ரைட் லெக்ல மெயின் நர்வ் சேல் வந்துருச்சு, கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல குஸ்தியை விளையாட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏயா இதுல தோத்து போனவன் கதையை சொல்றதுக்காக என்ன இவ்வளவு தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த? ஆனா பெத்தி இதோட நிக்கல, அடுத்த கேமுக்கு போறாரு. இந்த தடவை அவன் தேர்ந்தெடுத்த விளையாட்டு என்னன்னா ஓட்டப்பந்தயம். எப்படி கிடையாதுடா, என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. கால் வந்துச்சுன்னா இதுவே அவரோட காலை அவரே வெட்டிக்கிட்டு பாராலிம்பிக்ஸ்ல கலந்துப்பாரு. இப்ப சொல்லத கேட்டுக்கிடுங்க சார், என் ஃபேவரட் பிளேயர் கூட பெத்தி தான் சார். இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடும். இதுல ஃபர்ஸ்ட் 1 hour கிரிக்கெட், அடுத்த 1 hour குஸ்தி, கடைசியா இந்த ஓட்டப்பந்தயம். தோத்து போனவரோட செல இல்ல சார், தோல்வியுமே தோக்கடிச்சவன் செல.
டேய் அவன் சும்மாவே பில்டப் கொடுப்பான்டா, இப்ப சும்மாவா விடுவான்? இல்ல கிராமத்துக்காக தியாகம் பண்றாரு. வேலை பார்ப்பாங்க. இந்தா பத்திரிக்கை தயாரா இரு. ஹீரோயினோட வீட்ல உள்ளவங்க பெத்தியை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வேற மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது எப்படிப்பட்ட கல்யாணம்னா அவங்களுக்கு அவங்களே தாலி கட்டிப்பாங்க. என்னடி இது? எப்படியோ ஒரு வழியா இதுல கலந்துக்கிட்டு ஹீரோ ஜெயிச்சிடுவாரு. இதுலயும் இன்னொரு கிளைமேக்ஸ்ல தாண்டா ஒரு பெரிய ஏன்டா? நடக்கும். இது வரைக்கும் அவனோட சாதி பேரை சொல்லி அசிங்கப்படுத்தின எல்லா சாதி வீரனும் ஒரே டைம்ல நல்லவன் ஆயிடுவானுங்க. எங்க கிட்ட கூலி வாங்கி பொழைக்கிற எச்சக்கலை கோச் எல்லாத்தையும் மறக்க வைக்கும் சார். என்னடா அது? என்னடா ஆச்சரியமா இருக்கு. மலையாடி வரகாரனோ ஒண்ணாரே ஜாதி பசங்க இல்லைங்களே இப்படித்தானா கடைசியில நல்லவங்களா மாறிடுவாங்களாம். இல்லைங்களே இப்படித்தானா கடைசியில நல்லவங்களா மாறிடுவாங்களாம். படம் முழுக்க கெட்டவனா இருந்துகிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து நல்லவனா ஆயிடுவான்மா. அதுக்கு ஒரு மணி நேரம் சீன் எக்ஸ்ட்ரா பாப்பீங்களா? இந்த படத்தை போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன்ல, என்ன நானே ஒரு வழியா பெத்தி ஜெயிச்ச பிறகு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அந்த ஊருக்கு ஒரு பேர் அடையாளம் கிடைக்குது. அந்த ஊருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே கிடைச்சிருச்சு. எங்களுக்கு வாழ்க்கையே தொடங்குச்சு சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டா இருக்கட்டும், சூப்பர் அந்த கருத்தா இருக்கட்டும், நிறைய டயலாக்ஸ், நிறைய சீன்ஸ், அப்புறம் ராம் சரண் நடிப்பு இதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கமர்ஷியலா பண்றங்கிற பேர்ல கன்றாவே எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோயின் மட்டும் தூக்கிட்டு இருந்தா கரெக்டா இருந்தது. அந்த ஓவர் பில்டப்பா இருக்கட்டும், அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் சம்பந்தப்பட்ட காட்சிகளா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் எடுத்துட்டா இந்த படம் நல்லா தான் இருக்கும். முத்து ரொம்ப நல்லா இருக்குடா முத்து. ஏப்பா முடிஞ்சிச்சுடா. ஆமா அந்த கதை கேட்டவன் என்னடானா? வாங்க சார், எங்க பெத்தியை பார்த்துட்டு போலாம். இன்னும் 2 பரலாங்க தூரத்துல தான் இருக்கான். வேணாண்டா டேய். நீ இன்னொரு கதையை சொன்னாலும் சொல்லு. ஓ பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. நீ 2 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டடா? இந்த ஊருக்கு தான் ரயில் வந்துடுச்சுல்ல, அதுக்கப்புறமா என்னையே நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த கதை சொல்ல முடியாதுல்ல. ரயில்வே ஸ்டேஷனா வந்துட்டு என்ன ட்ரெயின்ல அழைச்சிட்டு வரலாம்ல, ஏன்டா மலையேற விட்ட? அப்பதான் சார் நான் பெத்தி கதை கிட்டப்பா சொல்றேன். போகடா லவ் ஏப்பா போதும்டா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இல்லைங்க, இது வரைக்கும் வந்து நம்ம எம்டிஆர் அண்ணன் வந்து ரோஸ்ட் பண்ணதில் வந்து ரொம்ப கிரிஞ்சான ஒரு படம் அப்படி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் எனக்கு வந்து இவர் சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ கதையோட கரு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. கதை வந்து சூப்பர் கதை. ஏன்னா ஒரு கிராமத்துக்கு அடையாளம் வேணா அவன் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான், என்ன வேணால் செய்வான்றது தான் அங்கே காட்டுறாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. இவர் சொல்கிற மாதிரி அந்த ஹீரோயின் பொசிஷன், இந்த பில்டப் சீன்லாம் இல்லாமல் நார்மலாக போயிருந்தா அது வேறு லெவலில் வந்துருக்கும். சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, பயங்கரமான படம்டா அது அப்படின்னு நம்மளே பேசியிருப்போம், அந்த அளவுக்கு இருந்திருக்கும். அது எக்ஸ்ட்ரா சேர்க்குற அந்த மசாலா சேர்க்குறேன்னு சொல்லி கொஞ்சம் சொதப்பினதுனால அப்படி இருக்குது. குறிப்பாக இந்த ஹீரோயின் போர்ஷனில் பார்க்குறப்ப வில்லன் தான் தோன்றே தவிர அங்கே ஹீரோ ஃபீலே வரல. இந்த சைடு இப்போ கிராமத்துக்காக அதெல்லாம் பண்ணுறப்போ ஹீரோயிசம் தெரியுது. பட் ஹீரோயின்ஸேன்னு வச்சு பார்க்குறப்போ அது வந்து நல்லா இல்லை. இந்த கதையோட சுத்தமாக அது பொருந்தலை, ஹீரோயின் எதுக்கும் தெரியல, அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தது. இது வந்து ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி வச்சாதான் அது பார்ப்பாங்கன்ற அந்த எண்ணம் மட்டும் ஏன் போய். ஏன்னா இப்போ நம்ம பாலிவுட், நம்ம இந்தி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறிடுச்சு, கதையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஹீரோயினுக்கு இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போய் அவங்களே அந்தளவுக்கு மாட்டாங்க, இங்கே என்னையும் ஒன்றும் இதே வச்சுக்கிது, சும்மா அந்த ஹீரோயின் வச்சுன்னு இந்த மாதிரி கிளாமர் காட்டிட்டு இப்படி பண்ணாதான் அதெல்லாம் இல்லை, உடஞ்சிச்சு. அங்கே அந்த ஆடியன்ஸே ஏற்றுக்கிறாங்கன்னா இங்கே ஈஸியாக மாற்ற முடியுமே, இன்னமும் இப்படி வச்சாதான் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற அந்த மென்டாலிட்டி மட்டும் ஏன் போக மாட்டாங்கன்னு தான் புரியல. ஒரு கிராமம் சப்ஜெக்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ், இந்த அளவுக்கு ஒரு உரிமை வாங்கி தர ஒரு இடத்துல ஒரு கிளாமர் வச்சு ரொம்ப ஒஸ்ட்டாக இது பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ப்ளஸ் ஹீரோயின் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரியே யூஸ் பண்ணிட்டு ஒரு அப்யூஸ் பண்ணுற ஃபீல் தான் வருது. இதெல்லாம் பார்த்தா இது நிற்கவும் மாட்டேங்குது, இதை மாற்றவும் மாட்டுறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இது மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் தோணுது. அது எப்போவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு 90s ஸ்டோரினா 90s அப்படின்னு போனாலே அந்த டைம் பீரியட்னு ஒரு இருக்குல்ல, ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அந்த டைமில் அந்த ஒரு பர்சன் வந்து எந்த அளவுக்கு டீசெண்டாக இருப்பாங்க அப்படி தான் மோஸ்ட்லி காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்குனாலே அந்த பர்சனோட வேல்யூ அதிகமாக காட்டுற மாதிரி தான் இருக்கும். அவனுடைய தாட்ஸ் நல்லாயிருக்கும், செயல் நல்லாயிருக்கும், ஒரு மதிப்பு மிக்க அப்படி தானே இருக்கும். இதில் வந்து ஹீரோயின்ஸ் அந்த
பண்ண விதம் அதெல்லாம் வந்து ரொம்ப சகிக்கல எனக்கு. எனக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி எனக்கு சொன்னவே ஹீரோ ஃபீலே வரல. ரொம்ப ஒரு மாதிரி பண்ணது வந்து நல்லாவே இல்லை. அதாங்க இது வரைக்கும் ரோஸ்ட் பண்ண ஒரு மூவியில் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வச்சது இந்த படம். ஸோ சொல்கிற மாதிரி இந்த விஷயம்லாம் தூக்கிட்டு அது பார்த்தா நல்லா பார்த்து ஓடிடிலே வந்துச்சு. நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தா மேபி நம்மளுக்கு இந்த கதை பிடிக்கும் தான் எனக்கு தோணுது. இல்லை எனக்கு வந்து ராம் சரண் ஜூனியர் என்டிஆரா 2 பேர் சேர்ந்து ஒரு படம் ஏதோ பண்ணாங்கல்ல. ஸோ அதுலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவரோட இன்டர்வியூஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு பிஹேவியர், அவரோட பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கனெக்ட் ஆகும், ரொம்ப யதார்த்தமாக அப்படி இருப்பாரா. ஸோ அதுலேருந்தே அவர் மூவினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் அதான் சொன்னேன், ஹீரோயினை தூக்கியிருந்தா எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு. அந்த ஹீரோயின் மையமாக வச்சதுனால தான் இங்கே ஹீரோ பேரும் கெடுத்து கதையும் கெடுத்துன்ற மாதிரி அது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஹீரோயின் வச்சது கூட தப்பு இல்லைங்க. அது என்கரேஜ் பண்ணுற மாதிரி எதனா வச்சிருக்கலாம், ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இல்லை அவங்களே என்ன ஸ்போர்ட்ஸில் ஏதாவது வேற மாதிரி அவங்கள காட்டலாம்ல, இப்படி தான் காட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. சொல்கிற மாதிரி அந்த ஸ்ருதிஹாசன் எதுக்குன்னே தெரியல. அது இப்போ ஒரு அந்த மாதிரி சாங் பார்ட்டி சாங்னா ஜஸ்ட் அந்த அந்த கேர்ளும் இருப்பாங்க, இல்லை ஹீரோ மட்டும் தான். ஹீரோயின் சேர்த்து வச்சுட்டு ஆடுறாரு. என்னடா பண்ணுறீங்க அப்படி. அதான் ஹீரோயினே இருக்காங்களே சொல்கிற மாதிரி அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்ல, அப்படி தானே இருக்கணும். அவங்க பெருந்தன்மையாக இருக்கிறாங்கடா, அது புரியல. அவங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது 90s கிராமம் அப்படின்னாலே அந்த கேர்ளை எந்த அளவுக்கு நல்லா காட்டுவாங்கன்னு ஒன்று இருக்குது. இதில் பாருங்க ஃபுல்லாக அது ஒரு பக்கம். அதெல்லாம் ஏற்றுக்க முடியல என்ன சொன்னாலும். ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.